எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க இன்கம் 24 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற கணக்கை பார்க்க போறோம். இதுல எந்த அமௌண்ட்டும் நம்ம டாக்ஸ்ல கிளைம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள் அமௌண்ட் ஸ்லாப் ரேட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அதனால ரிபேட் வந்து 60,000 கிளைம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம 5 பாயிண்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் அமௌண்ட்டை எப்படி நம்ம இன்ஸ்டால்மெண்டா கட்டுறது. ஏன்னா 24 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு டாக்ஸ் அமௌண்ட் வந்து ஹியூஜா இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி பிரிச்சு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட முடியுமா முடியாதா, அல்லது கட்டுறதா இருந்தா எப்படி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது பாயிண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, 24 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு டாக்ஸ் அமௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போறோம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எல்லாம் இன்கம் வரும். நாலாவது பாயிண்ட் எப்படி சேவ் பண்ணலாம். அஞ்சாவது பாயிண்ட் எதுல சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெளிவா பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி டாக்ஸ் அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்லாப் ரேட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 4 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ் வரும். 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10% டாக்ஸ் வரும். 12 லட்சம் ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் 15% டாக்ஸ் வரும். 16 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% டாக்ஸ் வரும். 20 லட்சம் ரூபாயில இருந்து 24 லட்சம் ரூபாய் வரைக்கும் 25% டாக்ஸ் வரும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 30% டாக்ஸ் வரும். சரி, அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க வேண்டியது 24 லட்சம் ரூபாய்க்கான டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது நம்ம 24 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே போயிட்டோம். நம்ம 24 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கிற டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம், அதாவது 4 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வருது. அதுக்கு 5% டாக்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா 20,000 ரூபாய். 8 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் அமௌண்ட், அதுக்கு 10%, அப்போ 40,000 ரூபாய் டாக்ஸ். 12 லட்சம் ரூபாயில இருந்து 16 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் அமௌண்ட் 4 லட்சம் ரூபாய், 15% டாக்ஸ் வரும். 16 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் 20% டாக்ஸ், அதாவது 4 லட்சம் ரூபாய்க்கு 20% டாக்ஸ் கணக்கு போட்டீங்கன்னா 80,000 ரூபாய் வருது. 20 லட்சம் ரூபாயில இருந்து 24 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் 4 லட்சம் ரூபாய், அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு 25% போடணும். அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. டோட்டலா டாக்ஸ் அமௌண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து கணக்கு போடும்போது 20,000 ரூபாய் பிளஸ் 40,000 ரூபாய் பிளஸ் 60,000 ரூபாய் பிளஸ் 80,000 ரூபாய் பிளஸ் 1 லட்சம், டோட்டலா பண்ணோம்னா 3 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கால்குலேட் ஆகுது. இதை நம்ம எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறது அப்படிங்கறத பார்க்கலாம். 2 டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் மோட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து மந்த்லி டாக்ஸ் மோட்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி அட்வான்ஸ் டாக்ஸை கட்டலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கட்டலாம். ஏன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ், அதாவது டாக்ஸ் அசஸ் பண்ணி நீங்க கட்டும்போது ஹெவி அமௌண்டா இருக்கும். இந்த அட்வான்ஸ் டாக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறது ரொம்ப நல்லது. அட்வான்ஸ் டாக்ஸ் மீன்ஸ் மந்த்லி டாக்ஸ்லயும் போகலாம் அல்லது குவார்டர்லி ஒன்ஸும் போகலாம். 2 டைப்பா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்னு வந்து குவார்டர்லி மோட், இன்னொன்னு வந்து மந்த்லி மோட். குவார்டர்லி ஒன்ஸ் வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 தாட்டி கட்டுற மாதிரி வரும். 3 மாசத்துக்கு ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்க கட்டும்போது அவருக்கு 3 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 4 டைம்ஸ் அப்படின்னு கணக்கு போடும்போது 75,000 ரூபாய் குவார்டர்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரி வருது. இதுவே மந்த்லி மோட் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 12 மந்த்ஸ் அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதனால இன்ஸ்டால்மெண்ட்ல எது உங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட், ஒருத்தருக்கு எப்படி எல்லாம் இன்கம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிங்க. அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா சேலரி வரும். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு ப்ராஃபிட் வரும். அல்லது உங்க சொந்த பில்டிங்கை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வாடகை வரும். நம்ம கிட்ட வருமானத்தை வச்சு அல்லது ஒரு சேவிங் அமௌண்ட்டை வச்சு ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல ஒரு ரிட்டர்ன் அமௌண்ட் வரும். அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்பாங்க. இல்ல
வேற ஒரு இன்கம் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அதாவது ஒரு சொத்துல இன்வெஸ்ட் பண்றோம், அது மூலமா ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது கேபிட்டல் கெயின் போர்ஷன்ல போகுது. சேல் மைனஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மோட்ல போகும். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணும்போதும் கேபிட்டல் கெயின் மோட்ல போகும். அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் இன்கம் இருக்கு. அதுலதான் நமக்கு இன்கம் ஒரு ஆளுக்கு கிளாசிஃபை ஆகும், இன்கமா சோர்ஸா ஜென்ரேட் ஆகும். அது சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கேபிட்டல் கெயின் இப்படின்னு கிளாசிஃபை ஆகும். இதன் மூலமா தான் இன்கம் ஜென்ரேட் ஆகும். அடுத்தது 4வது பாயிண்ட், எப்படி சேவ் பண்ணலாம் அல்லது எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். நீங்க எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் சேவிங் ஒன்று இருக்கு, மேக்ஸிமம் சேவிங் ஒன்று இருக்கு. மினிமம் சேவிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%ல இருந்து 20% வரைக்கும் பண்ணலாம். மேக்ஸிமம் சேவிங் அல்லது ஹெல்தி சேவிங் 20%ல இருந்து 30% வரைக்கும் பண்ணலாம். இப்ப 24 லட்ச ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மினிமமா எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? 24 லட்ச ரூபாய் உங்க இன்கம் இருந்ததுன்னா அதுல நம்ம எவ்வளவு மினிமமா சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% நம்ம கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து 4,80,000 ரூபாய் கிடைக்கும். சேவிங் அமௌண்டா மாத்தலாம், அதாவது சேமிக்கலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் சேவிங் அல்லது ஹெல்த் சேவிங் மோட்ல நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமமா ஒரு 30% சேவிக்கலாம். 30% 24 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,20,000 ரூபாய் சேவிக்கலாம். 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எதுல இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டில அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெக்கரிங் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கோல்ட் ரேட் கம்மியானங்காட்டி அதுல இந்த டைம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு காணொளியில நாம் சந்திப்போம். தேங்க்யூ.